என் பேர் புவனா. ருசிக்க ரசிக்கங்கிற ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதுல எப்படி நம்ம ஈஸியாவும் நல்ல குவாலிட்டியோட உள்ள ஒரு சமையல் ஒண்ணு செய்யலாம் அப்படிங்கறத, ஒரு பேச்சுலரும் சமைக்கிறாப்புல, ஒரு சின்னவா கல்யாணம் பண்ணிக்கிறவா சமைக்கிறது மாதிரியும் நல்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அது என்கிட்ட எல்லாரும் கேட்டா, அதனால நீங்க அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் சாப்பாட்டை சொல்லி கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்க, அவளும் கேட்டா என்கிட்ட, நீங்க ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொன்னா, சரி ஆரம்பிச்சு அதை ஒன்னா போடுவோம், அவ சேவ் பண்ணி வச்சுப்பா நம்மளோடத அப்படின்னு, அவளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். வாங்க என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு அவளும் பயத்தம்பருப்பும் போட்டு பாயசம் பண்ண போறேன். இது ரொம்ப கிருஷ்ணருக்கு விசேஷமானது, ஏகாதசிக்கு கூட பண்ணலாம். நான் இப்ப என்னென்ன எடுத்துட்டு இருக்கேன்னாக்கா, அவள், நாட்டு சர்க்கரை, பயத்தம்பருப்பு, பால், முந்திரி பருப்பு, நெய், ஏலக்காய் எடுத்துட்டுருக்கேன். இந்த அவள் 3 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். பயத்தம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். நாட்டு சர்க்கரை 3 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். பால் 150 மில்லி எடுத்துட்டுருக்கேன். 6 முந்திரி பருப்பு எடுத்துட்டுருக்கேன். 1 ஸ்பூன் நெய், 4 ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுக்கணும். இதுதான். இதை இதில் 2 பேர் பெரியவாலும் 2 சின்ன குழந்தைகளும் சாப்பிடலாம். இதை நம்ம பாலுக்கும் பதிலாக நம்ம தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இலுப்பச்சட்டியை அடுப்பில் போட்டு பற்ற விட்டுட்டு அதை நல்லா சூடு பண்ணிங்க. அது கொஞ்சம் சூடான பிறகு இலுப்பச்சட்டி பயத்தம்பருப்பையும் அவளையும் எடுத்து அதில் போட்டு நல்லா சிம்மில் வச்சு பொன் வகுவெல்லாம் வகுக்கணும். அதாவது கோல்டன் ப்ரௌன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி வரும்போது எடுத்துட்டு ஒரு தட்டில் கொட்டி வச்சோங்க. அது கொட்டின பிறகு ஆகணும். ஆகின பிறகு தான் மிக்சியில் போடணும். மிக்சியில் போட்டு அதை உடச்சி வச்சுங்க. இப்போ என்ன பண்ணணும், அதை உடச்சத்தை 1க்கு 3 தண்ணி விட்டு குக்கரில் வச்சு 3 விசில் விடுங்க. 3 விசில் விட்டு வந்த பிறகு அதை எடுத்து நல்லா ஒரு கரண்டியால் மசிச்சு வச்சுக்கணும். கொஞ்சம் வாட்டர் வேணும் போல இருந்ததுன்னா, ஜலம் வேணும் போல இருந்ததுன்னா அதில் என்ன பண்ணணும், நீங்கள் வெந்நீர் விட்டுக்கலாம். வெந்நீரை விட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். பண்ணின உடனே அதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடான பிறகு நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கலந்துட்டு ஏலக்காய் பொடியையும் போட்டுடணும். நான் நாட்டு சர்க்கரை போட்டுருக்கேன். ஆனால் உங்களுக்கு வெல்லம் வேணும்னாக்க வெல்லமும் எடுத்து போட்டுக்கலாம். நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து அதில் மேலே போட்டுட்டு கடைசியாக பால் காய்ச்சிட்டு பாலை விடணும். தனியாக ஒரு பாத்திரத்தில் பாலை காய்ச்சிங்க. அதை எடுத்து விட்டுட்டு அந்த பாலை விட்டுட்டு கலரிட்டாக்க இதுதான் அவள் பருப்பு பாயசம். இது மாதிரி பண்ணணும். இது அவள் பயத்தம்பருப்பு பாயசம். இது கிருஷ்ணனுக்காக பண்ணது. இதை இப்போ நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுதான், இப்படிதான் இருக்கும். இது பண்றதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு மேல ரொம்ப நாழிலாம் ஆகாது. இது அப்படியே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம சாப்பிடுவோம். இப்ப இந்த அவள் பயத்தம்பருப்பு பாயசத்தை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்களும் செய்து பாருங்க. இது செய்யறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் ஆகும். ஒன்றும் டைம் எல்லாம் எடுக்காது. இதை நீங்க ரசிக்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா அதுல எனக்கு கமெண்ட்ல கொடுங்க. நான் அதுக்கு பதில் சொல்றேன்.